அப்பப்பா, என்ன மாதிரியான ஆட்டங்கள்! 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை இன்னும் 2 அசத்தலாக போட்டிகளை நமக்கு விருந்தாக படைக்க உள்ளது. இன்று நடந்த ரவுண்ட் ஆஃப் 16 போட்டிகள் இரண்டுமே பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் இருந்தன. சில அதிரடியான முடிவுகளையும் கொடுத்தன. ஒரு பக்கம் இங்கிலாந்து அணி மெக்சிகோவுக்கு எதிராக போராடி வெற்றி பெற 5 முறை சாம்பியனான பிரேசிலை நார்வே அணி வெளியேற்றியுள்ளது. பிரேசில் தங்களுக்கு கிடைத்த பொன்னான வாய்ப்புகளை வீணடிக்க நார்வே அதையெல்லாம் சரியாக பயன்படுத்தி முதன்முறையாக காலிறுதி சுற்றுக்குள் நுழைந்துள்ளது. நியூயார்க் நியூ ஜெர்சி ஸ்டேடியத்தில் நடந்த இந்த போட்டியில் இரு அணிகளுமே சரிசமமாக போட்டியிட்டன. இருந்தாலும் பிரேசில் அணிக்கு 10வது நிமிடத்திலேயே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது. மேதியஸ் கூனியாவை நார்வே டிஃபெண்டர் அயர் ஃபவுல் செய்ய பிரேசிலுக்கு பெனால்டி வழங்கப்பட்டது. ஆனால் அதை புரூனே குமாரஸ் கோலாக்க தவறினார். நார்வே கோல்கீப்பர் நைலாண்ட் அந்த பெனால்டியை தடுத்து பிரேசிலுக்கு அதிர்ச்சி அளித்தார். முதல் பாதையின் கடைசி சில நிமிடங்கள் நார்வே அணி சில முயற்சிகளை மேற்கொண்டது. ஸ்டாப்பேஜ் டைமில் கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பை அந்த அணியின் கேப்டன் மார்டின் ஓடகார்ட் கோல் நோக்கி அடிக்க பிரேசில் கோல்கீப்பர் ஆலிசன் அதை தடுத்து விட்டார். முதல் பாதி 0-0 என முடிந்தது. இரண்டாவது பாதையின் தொடக்கத்தில் பிரேசில் ஓரளவு பந்தை கட்டுக்குள் வைத்திருந்தாலும் போக போக நார்வே அணியின் ஆதிக்கம் அதிகமாகியது. போட்டியின் தொடக்கத்தில் ஒரு கூடுதல் அட்டாக்கரோடு அணியை களமிறக்கிய பிரேசில் பயிற்சியாளர் கார்லோ ஆன்செலோட்டி நடுக்களத்தை பலப்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். ஒரு கூடுதல் மிட்ஃபீல்டர் களத்துக்கு வந்த பிறகும் கூட அவர்களால் நடுக்களத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆட்டத்தில் சற்றே பின்தங்கியிருந்த பிரேசில் அணிக்கு 79 நிமிடத்தில் பேரதிர்ச்சி கொடுத்தார் ஏர்லிங் ஹாலண்ட். இடது விங்கிலிருந்து வந்த கிராஸை சிறப்பாக ஹெட்டிங் செய்து கோல் ஆக்கினார். ஆட்டத்தை சமனாக்க பிரேசில் அணி கடுமையாக முயற்சித்தாலும் அவர்களால் நைலாண்டை தாண்ட முடியவில்லை. இந்நிலையில் 90வது நிமிடத்தில் யாரும் எதிர்பார்த்த விதமாக கோல் அடித்து பிரேசிலை பெரும் நெருக்கடிக்குள் தள்ளினார் ஹாலண்ட். அவரது முதல் கோலுக்கு அசிஸ்ட் செய்த ஆந்திரஸ் ஷெல்ரூப்பும் இந்த கோலுக்கு அசிஸ்ட் செய்தார். கடைசியில் கடுமையாக போராடிய பிரேசில் அணிக்கு ஒரு பெனால்டி கிடைக்க நெய்மர் அதை கோல் ஆக்கினார். இருப்பினும் அது மிகவும் தாமதமாகவே வந்தது. கடைசியில் 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது நார்வே. இந்த தொடரில் பிரேசிலின் சிறந்த வீரராக திகழ்ந்திருந்தார் புரூனே குமாரஸ். ஆனால் அதிமுக்கியமான போட்டியில் அவர் செய்த தவறே அவர்களுக்கு சிக்கலாகிவிட்டது. பெரும் எதிர்பார்ப்போடு களமிறங்கிய பிரேசில் காலிறுதிக்கு கூட முன்னேற முடியாமல் வெளியேறியது பல ரசிகர்களுக்கு ஏமாற்றமாகவே அமைந்துள்ளது. பிரேசில் ரசிகர்களுக்கு ஏற்பட்ட இந்த ஏமாற்றம் என்னவோ இங்கிலாந்து ரசிகர்களுக்கு ஏற்படவில்லை. மெக்சிகோவில் கடைசி வரை போராடி 3-2 என வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது அந்த அணி. மெக்சிகோ இங்கிலாந்து காலிறுதி போட்டி தொடங்குவதற்கு முன்பிருந்தே இதன் மீதான எதிர்பார்ப்புகள் அதிகமாகி இருந்தது. உயரமான இடத்தில் இருக்கும் ஆஸ்டேகா மைதானத்தில் மெக்சிகோ ரசிகர்களுக்கு மத்தியில் இங்கிலாந்தால் தாக்குப்பிடிக்க முடியுமா என்று பலரும் விவாதித்து வந்தனர். அதற்கேற்றாற் போலவே போட்டியில் இங்கிலாந்து அணி பெரும் சவாலை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. முதல் அரை மணி நேரம் மெக்சிகோ அணிதான் ஆட்டத்தை கட்டுப்படுத்தியது. ஆனால் ஒரு 2 நிமிட இடைவெளியில் அந்த அணிக்கு பெரும் அதிர்ச்சி கொடுத்தார் இங்கிலாந்து அணியின் நட்சத்திர வீரர் ஜூட் பெல்லிங்ஹாம். 36 நிமிடத்தில் புகாயோ சகா வலது விங்கில் இருந்து கொடுத்த கிராஸை சிறப்பாக ஹெட்டிங் செய்து கோல் ஆக்கினார். இந்த உலகக்கோப்பையில் மெக்சிகோ அணிக்கு எதிராக அடிக்கப்பட்ட முதல் கோல் அதுதான். அந்த அதிர்ச்சியிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்குள்ளாகவே இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது. இங்கிலாந்து வீரர்கள் சிறப்பாக பந்தை முன்னகர்த்தி சென்றனர். வலது விங்கிலிருந்து கேப்டன் ஹாரி கேன் கொடுத்த பாஸை பாக்ஸுக்குள் நுழைத்த பெல்லிங்ஹாம் கோல் ஆக்கினார். சுமார் 90 நொடி இடைவெளியில் இங்கிலாந்துக்கு 2 கோல்கள் வந்தன. அந்த கோல்கள் முழுமையாக மெக்சிகோவை பின்னுக்கு தள்ளிவிடவில்லை. மாறாக 42வது நிமிடத்தில் அந்த அணி பதில் கோல் திருப்பியது. இங்கிலாந்தின் பாக்ஸுக்குள் வந்த ஃப்ரீ கிக் சரியாக கிளியர் செய்யப்படாமல் போக அது பெனால்டி ஏரியாவில் நின்றிருந்த யூலியன் ஹியூனியோஸின் வசம் வந்தது. அவர் அதை சிறப்பாக கோலாக்கி இங்கிலாந்தின் முன்னிலையை குறைத்தார். இரண்டாவது பாதி தொடங்கிய சில நிமிடங்களில் இங்கிலாந்துக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. 52வது நிமிடத்தில் மெக்சிகோ வீரர் கலார்டோவை ஜெரல் கன்சா ஃபவுல் செய்தார். அது மோசமான ஃபவுலாக அமைய அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது. அதனால் சுமார் 40 நிமிடங்கள் ஒரு வீரர் குறைவாக விளையாட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது இங்கிலாந்து. மெக்சிகோ அணி கம்பேக் கொடுத்துவிடும் என்று நினைத்திருந்த நிலையில்
ஆட்டத்தின் 60ஆம் நிமிடத்தில் எதிர்பாராமல் இங்கிலாந்துக்கு பெனால்டி கிடைத்தது. அதை ஹாரி கேன் கோலாக்க 3-1 என முன்னிலை பெற்றது இங்கிலாந்து. ஆனால் அதன் பிறகு முழுக்க மெக்சிகோவின் ஆதிக்கம் அதிகமாகியது. 69ஆம் நிமிடத்தில் ஹாரி கேன் பாக்ஸ் அவுட் செய்த ஃபவுல் காரணமாக மெக்சிகோவுக்கு பெனால்டி கிடைத்தது. அதை ரவுல் கிமினஸ் கோலாக்க ஆட்டம் 2-3 என்றானது. அதன் பிறகு மெக்சிகோ விடாமல் போராடி கொண்டே இருந்தது. அதனால் கூடுதல் டிஃபெண்டரை களமிறக்கி முழுக்க தடுப்பாட்டத்தில் ஈடுபட்டது இங்கிலாந்து. எப்படியோ அவர்களின் அந்த திட்டம் வேலை செய்ய ஒரு வழியாக 3-2 என வெற்றியை வசப்படுத்தியது அந்த அணி. அப்பப்பா, எத்தனை டிராமாக்கள்! 5 கோல்கள், 2 பெனால்டிகள், ஒரு ரெட் கார்டு. இந்த உலகக்கோப்பையின் சிறந்த போட்டிகள் ஒன்றாக இது விளங்கியுள்ளது. இன்று வெற்றியை ஈட்டிய நார்வே மற்றும் இங்கிலாந்து அணிகள் காலிறுதியில் நேருக்கு நேர் மோதப் போகின்றன. இன்று போல் நாளையும் சில அட்டகாசமான போட்டிகள் நிலவுகின்றன. போட்டியை நடத்திய 2 நாடுகள் வெளியேறிவிட்ட நிலையில் இந்த தொடரில் நீடிப்பதற்கான போராட்டத்தில் நாளை பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது அமெரிக்கா. இந்த போட்டி அதிகாலை 5:30 மணிக்கு தொடங்கும். அதைவிட இந்த தொடரின் அதீத எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் போட்டி நடக்கப் போகிறது. இரவு 12:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் அணிகள் மோதுகின்றன. கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு இது கடைசி போட்டியாக அமையுமா, இல்லை கோப்பை வெல்லக்கூடிய அணியாக கருதப்படும் ஸ்பெயினை வீழ்த்தி அவர்கள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவார்களா என பார்ப்பதற்கு உலகமே காத்து கிடக்கிறது.